இப்போ மறுபடியும் ஊருக்கு போனீங்களா? அங்க உள்ளவங்கள பார்த்து அது சொல்றேன். தம்பி திடீர்னு இப்போ ரீசெண்டா இறந்துட்டான். 2 மாசம் ஆகுது. தம்பி கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டான். போயிட்டு வந்தோம். வீட்டில் கரண்ட் வீட்டில் இல்லை, அவன் ஆடு மாடுக்கு கொலை வெட்ட போவான். காலையில் 4 மணிக்கு கொலை வெட்ட போயிட்டு 5 மணிக்கா தென்னை மரம் ஏறுவான். அது கொலை வெட்ட போன இடத்துல பன்னிக்கு வைக்கிற கண்ணியில் மாட்டிட்டான். கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டான். அவனுக்கு 3 குழந்தை, என்னோட குழந்தைய மாதிரியே அவனுக்கு 3 குழந்தை. திருமணமாகி குழந்தை இருக்கு அவருக்கும் குழந்தை இருக்குது. இன்னொரு தம்பிக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. அவன் பெரிய தம்பி, எனக்கு அடுத்த தம்பி இறந்துட்டான். அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. இப்போ அவங்களோட ஃபியூச்சரும் எனக்கு அவங்கள நான் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இந்த இதுவும் இருக்கு. அதுக்கான முயற்சிகளையும் இருக்கு, பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு போயிட்டு வந்தா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நீங்க ஊருக்கு போகும் பொழுது அப்போ வந்து உங்களை வீட்டு வேலை செய்ய சொன்னவங்க எல்லாம் இப்போ எப்படி பாக்குறாங்க? இப்போ அவங்களுக்கு பெருமையா இருக்கு. என் தம்பி மக கோர்ட்ல வேலை செய்யறா. அப்புறம் அவங்களோட பேத்தியை வந்து சென்னையில கட்டி கொடுத்துருக்காங்க. கால் பண்ணுவாங்க, என் பேத்தியை ஒரு வாட்டி போய் பார்த்துக்கூடி அப்படி. அது பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு என்ன திட்டினு கோவம் வருமா? அல்லது இல்ல, அவங்க திட்டினதுனாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு நன்றியும் சொல்லணுமே. அப்படி எடுத்துக்கிறீங்க? நல்லதாவே எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஏன் அவங்கள இந்த இது பண்ணுவானே. நான் அப்படிதான் பாசிட்டிவாவே பெருந்தன்மையா கடந்து போயிடுறது அது. ஆமா, ஏன் அவங்களோட பாவம் அவங்களோட சேரட்டும், நம்ம அதை எடுத்துட்டு வர வேண்டாம். நம்ம யாருக்கும் எதுவும் பண்ண தேவையில்லை, அது கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்போ நீங்க உங்க குடும்பத்தை பாத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப தம்பியோட அக்கா தவறுன அந்த குடும்பத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு, தம்பி குடும்பத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீங்க சமூகத்திலயும் ஒரு ஆளா வளர்ந்து வர வேண்டியது. அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இப்போதைக்கு ஃபண்டு தான் தேவைப்படும். அது என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அதான் கொடுக்கும். அந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான வேலையும் பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா இங்க கூட்டிட்டு வர மாதிரி தான் பிளானு. ஆனா இப்போதைக்கு அவங்க ஒரு வருஷம் அங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு ரெகுலராக ஸ்கூல் போகிறாங்களா பசங்க என்னன்றதை மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன்.